राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम, जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राज्य की जय 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 जय। மகோன்னதமான ஒரு நாள் இன்று பால்குண கிருஷ்ண பக்ஷ திருதியை. ஞாபகம் வச்சுக்கோங்க. துகா பீஜ், துகோபா மோக்ஷம் அடைஞ்ச நாள், அதுதான் துகா பீஜ் அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த துகா பீஜுக்கு அடுத்த நாள் திருத்தியை பால்குண. சரியா, ஹோலி வருது இல்லையா? ஹோலிக்கு அடுத்த ரெண்டாவது நாள் துகோபா மோட்சம் அடைஞ்சார். ஹோலிக்கு அடுத்த மூணாவது நாள் சத்ரபதி சிவாஜியினுடைய ஜன்ம தினம். அதாவது நம்ம சாந்திர மாச மராட்டி கேலண்டர் படி பால்குண மாசம். பால்குண அப்படின்னா பங்குனி மாசம். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் குடி படுவா அப்படின்னு புது வருஷத்தை கொண்டாடுவார்கள். ஸோ நம்ம கேரளா, தமிழ்நாடுக்கெல்லாம் ஏப்ரல் 14, 15 அந்த சமயத்துல புது வருஷம் பிறக்கிறதுனா அவளுக்கு ஒரு மாசம், கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடியே அழகா புது வருஷம் பிறந்துடும். ஏன்னா அவளுக்கு சந்திரனை அடிப்படையா கொண்ட மாச கணக்கு. ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் 9ஆம் தேதி வர்றது. ஸோ நமக்கு 15-16 தேதிக்கு வர்றதுன்னா ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி இவர்களுடைய குடி படுவா வருது. ஸோ அதில் பால்குண மாசம். அந்த பால்குண மாசத்துல கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருதி ஹோலியிலிருந்து 3வது நாள் சத்ரபதி சிவாஜியினுடைய அவதார தினம். துகோபா எந்த வயசுல எந்த வருஷத்துல மோட்சம் அடைந்தார் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்றா. நேற்று ரொம்ப அழகா நிறைய பேர் கணக்கு பண்ணி சொன்னேன், கூகுள்லாம் பண்ணேன். சத்ரபதி சிவாஜி தன்னுடைய 29வது வயசுல அப்சல் கான வதம் பண்ணார் அப்படின்னு. அதுக்கு உங்களுக்கு பதில் இன்னைக்கு காத்தால போட்ட போஸ்டர்லயே தெரிஞ்சிருக்குமே. சிவாஜி எந்த வயசுல பிறந்தானோ 1630, 1659 நவம்பர் 10ஆம் தேதி தான். நம்ம 10 தானே
அப்சல் கான வதம் பண்ண தினம். அப்ப 29 வயசுல ஜம்முன்னு சிவாஜி மகாராஜா ஜெயிச்சுட்டான். நவம்பர் 10, 1659. அமேசிங் ரைட்? ஒரு அசுரனை வதம் பண்ணிட்டார் 29 வயசுல. எத்தனை அற்புதமான விஷயம் இல்லையா? இந்த துக்கோபா சமர்த்தராமதாஸ் எல்லாம் எந்தெந்த வருஷம் பிறந்தா அதுவும் கொஞ்சம் பார்த்து சொல்றா. அழகான ஒரு சனாதன தர்மம். அதே மாதிரி இந்த கிருஷ்ண பக்ஷ திருத்தியை, பால்குண கிருஷ்ண பக்ஷ திருத்தியை மத்வ சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான குரு ஸ்ரீ ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர். அவர் பிருந்தாவனஸ்தராக, அதாவது ஜீவ சமாதியிலே அமர்ந்த தினம் இன்று. ஸோ சிவாஜி பர்த்டே. வருஷங்கள் மாறும். ஒரு வீட்டில் பார்த்தா 1600 ஸ்ரீ வாதிராஜர் பிருந்தாவனத்துல அமர்றார் தன்னுடைய 120வது வயசுல. சிவாஜி 1630 அவதார். ஸோ இந்த 30 years பீரியட். ஸோ வாதிராஜர் அப்படி போனதுக்கு அப்புறமா தான் சமர்த்த ராமதாசர் எல்லாருமே அவதாரம். ஆக மொத்தத்துல இந்த பாரத தேசத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் பகவான் மாத்தி 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 மகாத்மாக்களை அவதாரம் பண்ண வச்சு தர்மத்தையும் தேசத்தையும் காப்பாற்றின்னு இருக்கான். புரிகிறதா? அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியா வாழ்ந்துருங்க, அது போதும். உங்க வாழ்க்கைய நீங்க சரியா வாழறதுக்கான வழிமுறைகளை பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சத்குரு இருக்கா. ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. சில சமயங்கள்ல ஸ்பூன் ஃபீடிங், பார்த்து பார்த்து இப்படி பண்ண அப்படி பண்ண. சில விஷயங்கள்ல யோசின்றுவா. அது எந்தெந்த வயசு வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு ஒரு பக்குவ முறை உண்டு இல்ல. ஒரு சின்ன 2 வயசு 3 வயசு 5 6 வயசு வரைக்கும் குழந்தைகிட்ட அம்மா சூச்சு போ, ஆய் போ, வாய்ப்பு பிடிச்சு துப்பு, இப்படி எல்லாம் சொல்ல வச்சுக்கோங்களேன். 8 9 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குழந்தை பெருசாயாச்சு, டீனேஜ்லாம் வந்தாச்சு, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அப்ப ஆய் போ சூச்சு போலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சொன்னா தப்பு. ஓகே. அதுக்கப்புறம் அவ இன்னும் வளர்ந்த பிறகு பல விஷயங்கள் சொல்றதை விட்டுடுவோம். கரெக்டா? நிச்சயமா சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அதே அந்த குழந்தைகள் இன்னும் பெருசாகிறா, கணவன் மனைவி அப்படிலாம் அவளுக்கு ஒரு குடும்பம் உருவாகும் பொழுது ஒரு எல்லைக்கு மேல தாயும் தகப்பனும் பெருசா அந்த குழந்தைகள் கிட்ட தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாம் பெருசா பேச முடியாது. ரைட்டா? அந்த மாதிரிதான் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க குழந்தைகளா விஷயம் தெரியாம இருக்கீங்களோ
அந்தந்த விஷயங்கள்ல குரு சொல்லிக் கொடுப்பார். எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கோ அப்ப நீங்க யோசிச்சு பண்ணணும் அப்படின்றத குரு எதிர்பார்க்கிறார். ஒரு குழந்தை வேலைக்கெல்லாம் போறான் வச்சுக்கோங்களேன், ஆணோ பெண்ணோ யார் வேணா இருக்கட்டும். ஸோ அவ ஆபீஸ்ல பண்ணக்கூடிய வேலை அதெல்லாம் ஒரு எல்லைக்கு மேல அப்பா அம்மா பேச முடியாது. இப்போ ஸ்கூல்ல வந்து டீச்சர்கிட்ட சொல்ற மாதிரி மேனேஜர்லாம் அப்பா அம்மா பேச முடியாது. கரெக்டா? இன்டர்வியூ வந்து பசங்களுக்கு தானே ஒழிய அப்பா அம்மாவுக்கு இல்லையே. ஸோ அப்போ குழந்தைகள் தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அவள் தான் அந்த வேலையை பண்ணணும், அவள் தான் மேனேஜர் ஹேண்டில் பண்ணணும், பாஸ் ஹேண்டில் பண்ணணும், அவளுடைய கூட வேலை செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் அவள் தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி தான் குரு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் ஒவ்வொரு விஷயத்திலையும் மாறுபடும். உங்களுடைய மெச்சூரிட்டி, உங்களுடைய ஸ்ரத்தை அதை பொறுத்தமையும் ரொம்ப அழகா இருக்கும். அது நான் குருஜி அம்மா நிறைய நான் பார்த்துருக்கேன். தலையிடவே மாட்டா சில விஷயங்கள் எல்லாம் குருஜி அம்மா. அந்த ஒரு சில விஷயங்கள்ல எப்பவுமே சொல்லுவார்கள். நிறைய நாமஜபம் பண்ணா அது எப்பயும் சொல்லுவார்கள். நான் உபன்யாசம் எப்படி பண்ணணும்னு ஆரம்பத்தை அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சொல்றதை விட்டுட்டா குருஜி அம்மா. ஒரு ஸ்டேஜில் சொல்லலை, நான் சொல்றதெல்லாம் கவனிப்பா எல்லாம் ஒரு ஸ்டேஜில் எனக்கு சொல்லலை. இந்த வாட்ஸ்அப் சத்சங்கம் ஆரம்பி இதெல்லாம் சொன்னதே இல்லை குருஜி அம்மா. இந்த டாபிக் பேச அதுவும் சொன்னதில்லை. ஆனால் எப்பயும் நாமஜபம் பண்ணா சந்தோஷமா இரு, எல்லாம் பகவான் இருக்கான், உன் மனசால் எதையும் தடுத்து நிறுத்தாது அப்படின்னு சொல்லுவா. இது சொல்லிட்டு இருப்பா கடைசி வரைக்கும். இன்னும் நிறைய நாமஜபம் பண்ணு அப்படின்னு இந்த வார்த்தை காதுல ஒழிச்சுட்டே தான் இருக்கு இன்னி வரைக்கும். ஸோ குருவினுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அந்த கைடன்ஸ், வழிமுறைகள் இல்லாட்டி அட்வைஸ் எல்லாமே மாறிண்டே இருக்கும். அந்தந்த விஷயத்துக்கு தகுந்தா போல, இடத்திற்கு தகுந்தா போலே. ராமனுக்கே கூட விஸ்வாமித்திரர் இந்த தாட்டகா வதம் இதெல்லாம் சொல்றார். இப்போ பொம்பளை விட்டுடாத ராமா பண்ணு, வதம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்றார். மாரீசன் சுபாகு அந்த விஷயத்துல எல்லாம் தலையிடவே இல்லை விஸ்வாமித்திரர். ரொம்ப அழகு. விஸ்வாமித்திரர் தான் ராமனை வந்து மிथिलाவை கழிச்சுட்டு போறார். சிவதனுஷை பார்க்க சொல்றார். சிவதனுஷை எடுத்து பகவான் நான் ஏத்துறான். நான் ஏற்று இந்த வில்லு உடஞ்ச உடனேயே ஜனக மகாராஜா கல்யாணம்ன்றார். அப்ப ராமன் சொல்லிட்டா எங்க அப்பாவுடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ விஸ்வாமித்திரர் அதை ஓவர்டேக் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அவ தானாவே தசரதருக்கு செய்தி அனுப்பி தசரதர் வர்றார். ஸோ குருவுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல தான் ஒதுங்கி நிற்கணும், எந்த இடத்துல தான் எவ்வளவு தூரம் விஷயத்தை சொல்லணும், எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் கைடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமா, ரொம்ப அழகு. இது நீங்க கவனிச்சு பார்க்கணும். அந்த குருவினுடைய அழகான ஒரு அந்த லிமிடேஷன்ஸ், அவர்களுடைய நெளிவு சுழிவுகள், நுணுக்கமான அறிவுகள், நுணுக்கமான அறிவு எல்லாமே. அதாவது உங்களை உங்க குரு பக்குவப்படுத்திருக்க, ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்படி ஒரு நடிக்கவே தெரியாத ஒரு புது ஆளை வச்சிருந்த ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்தை எல்லாம் பண்றா, அவளை நடிக்க வைக்கிறா இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களை வந்து குரு பக்குவப்படுத்துறார். யூ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ சத்ரபதி சிவாஜி விஷயத்துல ரொம்ப அழகா கைடன்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேணாபாய்க்கு ஒரு விதமான கைடன்ஸ், அக்காபாய்க்கு ஒரு விதமான கைடன்ஸ், கல்யாண் சுவாமிக்கு ஒரு விதமான கைடன்ஸ், உத்தவுக்கு ஒரு விதமான கைடன்ஸ்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கைடன்ஸ். அவாவ வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஸ்ரீராமநவமி விஷயத்துலலாம் என்ன பக்ஷணம் ஏது பக்ஷணம்லாம் வேணா பாக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. அழகாக பார்த்து பண்ணுங்க, அவ்வளோதான். அக்கா பாய் மற்ற சிஷ்யாளுக்கெல்லாம் பிக்ஷை எடுத்து கொண்டு வாங்குவோம். பிக்ஷைக்கு தாஸ் போத் மனாசே ஸ்லோகா இதெல்லாம் சொல்லணும். அவ்வளோ. அது அவள் என்னென்ன வீட்டுக்கு போகணும், என்னென்ன காலத்தில் போகணும் அப்படின்னு அவர் சொன்னதே இல்லை. இது ஒரு அழகு. உங்கள் குருவை புரிந்து கொள்ளுங்கள். அது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. குரு அப்படியே மூடத்தனமா நம்புங்கன்னு நான் சொல்லலை. லிசன் டு ஹிம். சொல்றதை கேளுங்க. என்ன பண்றாரு, எந்த விஷயத்துல என்ன சொல்றார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லது உங்களுக்கு. ஸோ சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு அழகா விஷயங்கள்லாம் ரொம்ப ஜோரா கடுதாசி எழுதி அனுப்பி, ஏன்னா சிவாஜி வதம் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக அப் டு டேட் எல்லாம் அவருக்கு தெரியும். இவருக்கு விஷயம் தெரியறது. சமர்த்த ராமதாசருக்கு அப்படியே கண்கள்ல கண்ணீர். நல்ல ஒரு பெரிய மூச்சு விட்டு விடுறார். ஹா அப்படின்னு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு சப்தம். ஏன்னா எல்லாமே ராமராயா தானே. அவர் அப்ப சிவத்தர்கள்ல தான் இருந்துருக்கார் நம்ம சமர்த்த ராமதாசர். விஷயம் கேள்விப்படணும். சிவத்தர்கள் இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்து கை கூப்பிடார். விக்னங்களை எல்லாம் தீர்த்து சனாதன தர்மத்திற்கான ஒரு பெரிய காரியத்தை நீ பண்ணி கொடுத்துட்டாய் அப்படின்றார். அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, இந்த அப்சல் கான் உடைய வதத்துல சிவாஜி ஒன்றும் ஆகாம தப்பிச்சுட்டான். சிவாஜி வேணும். நிறைய காரியம் இருக்கு. அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யம். சிவாஜி வேணும் இல்லையா? அப்சல் கானை முடிச்சு சிவாஜிக்கு இருந்தாலும் கஷ்டம். சிவாஜிக்கு ஒன்றாகக்கூடாது. அதுவும் கரெக்டாக அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சு அவன் பண்ணிட்டான். ரொம்ப அழகா இந்த தாஸ் போதில் 18வது தசகத்தில் உத்தம புருஷ லட்சணம் அப்படின்ற மாதிரி நிரூபணம் பண்ற மாதிரி சில ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப நிறைய பேர் சொல்றா இது சத்ரபதி சிவாஜியை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு. யச கீர்த்தி பிரதாப மகிமா உத்தம குணாசி நாகி சீமா நாகி துசதி உபமா தேனே ईश्वराचे धर्मस्थापनाचे नर ते ईश्वराचे अवतार झाले आहेत पुढे होणार धेने ईश्वराचे उत्तम गुणाचा ग्राहिक तर्क तीक्षण विवेक धर्मवासना पुण्यश्लोक தேனே ஈஸ்வராச்சே. உத்தம குணங்கள் உடையவர்கள். புகழ் கீர்த்தி. யசன புகழ், யச கீர்த்தி வெற்றி, பிரதாபம் இதெல்லாம் மகிமையா உடையவர்கள். உத்தம குணங்கள். அவர்கள் யாருன்னா ஸ்வயம் ஈஸ்வர அவதாரம். தர்மஸ்தாபனத்துல நரவேஷத்துல அவர்கள்லாம் வராது. நல்ல குணங்கள் உடையவர்கள். தர்க்க தீக்ஷண விவேக, நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு விஷன் உடையவர்கள், ஒரு விவேகம் உடையவர்கள், தர்மத்தை ஆசை உடையவர்கள், தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணக்கூடியவர்கள். இவர்கள்லாம் ஸ்வயம் ஈஸ்வரனுடைய அவதாரம். இது எக்ஸாக்ட்லி நமக்கே தெரியுது இல்லையா? சிவராயாவை தான் சொல்றார்கள் அப்படின்னு சொன்னாரே.
நீங்க ஒரு காரியத்தை சாதிச்சு அடுத்த லெவல் வரும் பொழுது உங்க குருவனுடைய ஹிருதயத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. சத்தியமா அது வெளிக்காட்டவே மாட்டா. அப்படியே வெளிக்காட்டினாலும் அது 0.00001%. அப்படி உள்ளுக்குள்ள அவளுடைய ஆனந்தம் எப்படி தெரியுமா பொங்கும்? சுனாமி மாதிரி அப்படி பொங்கும். ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், குருவாகவே சொல்றேன். என் சிஷ்யாளுடைய வளர்ச்சி, என் சிஷ்யாளுடைய பக்தி, என் சிஷ்யர்களுடைய அனுபவம், என் சிஷ்யர்களுடைய நாமஜம், என் சிஷ்யர்களுடைய வினயம், வைராக்கியம், தைரியம், நம்பிக்கை, உற்சாகம், உத்வேகம், என் சிஷ்யன் என் சிஷ்யை அப்படின்னு உள்ளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். வெளியில கண்டிக்க மாட்டோம். இங்கேயாவது அத்திபூத்தா போல எப்படி நாரத மகரிஷி துருவனுடைய வைபவத்தையே பேசினார் இல்லையா பிரச்சேதசர்களுடைய சபையில அப்படின்னு பாகவத்ல இருக்கு. குருவுடைய ஹிருதயம் ரொம்ப புரிஞ்சுக்க முடியாத ஒரு ரகசியம். கொண்டாடுற கண்கள்ல கண்ணீர் வழிய செவுத்தர்கள்ல அவ்வளவு அழகா ராமராயா அகண்ட இந்து சாம்ராஜ்யம் ராமராஜ்யம் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. சொல்ல முடியாத ஆனந்தம். அப்படியே அந்த சிவத்தர்கள்ல பார்த்திருக்கேன் நான். அப்படியே அருவி அப்படி கொட்டும். அப்படியே உட்கார்ந்து இந்த கண்ணை மூடிந்து ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. அப்படியே தியானம் நாமஜபம் பண்ணி அப்படியே சிவாஜி ராஜாவுக்கு மனசால் அப்படி ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறார். உங்க குருவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு புரிஞ்செடுத்தனா நிஜமாவே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அது அது உணர்ந்துட்டேன்னா சூப்பர். அந்த குருவினுடைய ஆசீர்வாதம், அந்த காருண்யம் ஹிமாலயம் போல. இந்த இமயத்துள்ள நீங்க உண்மையில் ஒரு தூசு மாதிரி ஆயிடுவீர்கள். குரு குரு என்னும் ஹிமாலயம், குரு என்னும் கடல், குரு என்னும் ஆகாசம், குரு என்னும் பூமி, குரு என்னும் அக்னி, குரு என்னும் காற்று, குருவே பஞ்சபூதம். நிஜமாவே உங்க குரு ஸ்வயம் பஞ்சபூத ஸ்வரூபம். உங்களுடைய சில விஷயங்கள்ல அப்படி ஒரு கோபம், அக்னி மாதிரி தான் கோபம். பொறுமை பூமி மாதிரி, வேகம் காற்று போல. அதே சொல்லிட்டு போலாம். குருவே சரணம். சமர்த்த ராமதாசர் அப்படி ஆசீர்வாதம் பண்றார் சத்ரபதி சிவாஜிக்கு. எல்லா டீடைல்ஸும் கேட்டுக்கிறார். எப்படி நடந்தது, அப்சல் கான் விஷயத்தை என்னெல்லாம் பண்ண, எல்லா பக்கம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டார். அதுக்குள்ள அசந்து போறார். அவர் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தாரோ, என்னெல்லாம் நினைச்சாரோ, என்னெல்லாம் எப்படி கரெக்டா ஷார்ப். அந்த அந்த ஒரு ஒரு நுட்பம் வேணும். அந்த ஒரு ஸ்ரத்த உங்களுக்கு வேணும். அந்த ஸ்ரத்த வரும் உங்களுக்கு நிச்சயமா. எல்லாத்தையும் குரு வாயை திறந்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. கவனிங்க, யோசிங்க, பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க, மேல வாங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம
जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम. எனக்கு பெரிய பாக்கியம். இன்னைக்கு சத்ரபதி சிவாஜியுடைய ஜன்மதினம். சரியா அந்த தேதியில சமர்த்த ராமதாசர் அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்றார் அப்படின்ற இந்த ஒரு எபிசோட் நிஜமாவே பகவானுடைய நிறைவேற்றிக்கப்பட்டது. ராதே கிருஷ்ணா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.